எந்த பக்கம் சாய்வது? கூட்டணிக்கு தூதுவிட்ட அதிமுக, குழப்பத்தில் பாமக. ராமதாஸ். தேர்தலில் திமுக பக்கம் கூட்டணி சேர ராமதாஸ் திட்டமிட்டு வந்த நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து வந்துள்ள தூது அவரை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. மறுபக்கம் பாஜகவினர் அன்புமணியிடம் பேச்சு நடத்தி வருகின்றனர். அன்புமணி இருக்கும் அணியில் நாம் இருப்பதா என்று கருதும் ராமதாஸ் எந்த பக்கம் சாய்வது என்ற கடும் குழப்பத்தில் உள்ளார். வாருங்கள், அதிமுக பாமக கூட்டணி குறித்த லேட்டஸ்ட் அப்டேட் என்னவென்று பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் வேலைகளை ஆளுங்கட்சியான திமுக கிட்டத்தட்ட 65% முடித்து படு வேகமாக களத்தில் முந்தி நிற்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோ இன்னும் 40% வேலைகளில்தான் தள்ளாடுகிறது. கூட்டணியை இறுதி செய்யாததால் கீழ்மட்ட தொண்டர்கள் வரை ஒரு முழுமையான ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருப்பதுதான் இந்த குழப்பத்திற்கு காரணம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். நாட்கள் நெருங்கியாச்சு, இனியும் இப்படி நாம தாமதிச்சா பெரிய சிக்கலாயிடும் என்று உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதலில் பாமகவை தங்கள் பக்கம் இழுக்கும் ஆபரேஷனை ஆரம்பித்துள்ளார். ஆனால் பாமகவில் இருக்கும் அப்பா பாமக மற்றும் மகன் பாமக என்ற பிளவுதான் இபிஎஸ்ஸின் முதல் தலைவலி. யாருடன் பேசுவது? பாமகவின் தலைமை யார்? இந்த கேள்வி எழுந்தபோது அதிமுக பாஜக தலைவர்களுக்கு ஓர் அட்டகாசமான ஐடியா தோன்றியதாம். ராமதாஸ் அன்புமணி மோதல் இப்போதைக்கு தீராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏன் 2 பேரையும் தனித்தனியா டீல் பண்ணக்கூடாது என்று அரசியல் சாமர்த்தியத்துடன் ஒரு விசித்திரமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதன்படி டாக்டர் ராமதாஸ் தரப்புடன் அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும் சி.வி. சண்முகம் போன்ற சீனியர் தலைவர்களை களம் இறக்கி ராமதாஸை அதிமுக பக்கம் கொண்டு வருவது என்றும் முடிவாகியுள்ளது. அதேபோல் அன்புமணி தரப்புடன் பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவரையும் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவது என்றும் முடிவாகியுள்ளது. இந்த யோசனை 2 கட்சிகளோட தலைவர்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அப்பா பாமக மகன் பாமக இரண்டுமே எங்க கூட்டணிக்குள்ளதான் இருக்கணும், அப்பதான் வடக்குல நம்ம கை ஓங்கும் என்கிறார்கள் பாஜக நிர்வாகிகள். பாஜக தரப்பு பாமகவின் ஒரு பிரிவுக்கு தலைமை ஏற்றுள்ள அன்புமணி ராமதாசுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது. இதற்கு அன்புமணியின் நெருங்கிய வட்டாரங்களும் பச்சை கொடி காட்டியுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சின்னையா தரப்பில் 15 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைவர்களும் இதை பற்றி பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்கின்றனர் அந்த வட்டாரத்தினர். இன்னொரு பக்கம் இபிஎஸ் தரப்பிலிருந்து கூட்டணி தூது பாமகவின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பக்கம் வந்துவிட்டது. சமீப காலமாகவே திமுக பக்கம் கூட்டணி சேர்வதில்தான் ராமதாஸ் அதிகம் ஆர்வம் காட்டி வந்தாராம். ஸ்டாலினுடன் நெருக்கம் காட்டவும் தளபதியை சந்தித்துவிட வேண்டும் என்றும் துடித்துக் கொண்டிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் காய் நகர்த்தல் அவரை திகைக்க வைத்திருக்கிறது. இபிஎஸ் தனது நம்பிக்கைக்குரிய தளபதியான ஆத்தூர் இளங்கோ மூலமாக ராமதாசிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார். பாமகவின் முக்கியஸ்தர்களான ஜி.கே. மணி மற்றும் அருள் எம்எல்ஏ ஆகியோரும் கூட நமக்கு அதிமுக கூட்டணியே பலம் என்று சொல்லி ராமதாஸை கன்வின்ஸ் செய்யும் வேலையில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு மொத்தம் 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த முறை ராமதாஸ் அன்புமணி ஆகிய இரு தரப்பையும் திருப்திப்படுத்த இருவருக்கும் தலா 11 தொகுதிகள் என்று மொத்தம் 22 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக பாஜக கூட்டணி திட்டம் வகுத்துள்ளதாம். ஆனால் அன்புமணி தரப்பு ஒரு ராஜ்யசபா சீட் கேட்கிறது. இப்போது குழப்பம் என்னவென்றால், இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை அப்பா பாமகவுக்கு கொடுப்பதா அல்லது மகன் பாமகவுக்கு கொடுப்பதா என்பதுதான். இதில் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் கூட்டணியின் கதவு இன்னும் திறக்கப்படாமலேயே உள்ளது. இப்போதைக்கு அந்த சீட் பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். ஆட்சியில் இருக்கும் திமுகவை மீண்டும் வரவிடாமல் தடுப்பதுதான் இப்போதைக்கு நம்ம எல்லாரோட தலையாய கடமை என்று அதிமுக பாஜக பாமக தலைவர்கள் ஒரு பொதுவான முடிவுக்கு வந்திருக்கிறார்களா? எல்லாம் சரி, மகன் இருக்கும் கூட்டணியில் நான் இருப்பதா என்று டாக்டர் ராமதாஸ் இப்போது மண்டையை சொறிவதுதான் உச்சக்கட்ட ட்விஸ்ட் என்கிறது அரசியல் களம். அவர் இப்போது எந்த பக்கம் சாய்வார்? குழப்பம் தீர்ந்து கூட்டணி அமையும் வரையில் தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி குறித்த சஸ்பென்ஸ் நீடிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.